எடுத்துக்காட்டு 4.2 15 அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம் எனில் அதே அளவுடைய 2.5 கிலோகிராம் எடையின் எத்தனை அட்டைகள் இருக்கும்? 15 அட்டைகளோட எடை வந்து 50 கிராம். அப்புறம் அவங்க வந்து 2.5 கிலோட எடையில எத்தனை அட்டை இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. ஃபஸ்ட்டு தேவையான அட்டைகளின் எண்ணிக்கை நமக்கு தெரியுமா? எவ்வளோ அட்டைகளின் இருக்குன்னு அது தெரியாது. அதனால நம்ம வந்து தேவையான அட்டைகளின் எண்ணிக்கைன்னு போட்டு அது என்னன்னு வச்சுக்குவோம். தெரியாததை நம்ம வந்து எப்போதும் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அது எந்த வேரியபிள்னாலும் நம்ம வச்சுக்கலாம். எக்ஸு ஒய்ன்னு கூட வச்சுக்கலாம். நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அடுத்து என்ன இருக்குது? அடுத்து ஒரு டேபிளர் மாதிரி நமக்கு போடணும். டேபிள் எழுதணும். கொடுத்துருக்கதை வச்சு 50 கிராம் எடை உள்ள எத்தனை அட்டை இருக்கும்? 50 கிராம் எடையில் 15. அது ஒரு அட்டவணை எழுதலாம். அட்டைகளின் எண்ணிக்கை கீழே வந்து எடை. அட்டைகளின் எண்ணிக்கை கீழே எடை. இங்கே வந்து 15 அட்டை இருக்குது. அதுக்கு எத்தனை கிராம் சொல்லியிருக்காங்க? 50 கிராம். 15 அட்டை எவ்வளோ எடை சொல்லியிருக்காங்க? 50 கிராம். இங்கே வந்து அட்டை கொடுக்கல, அதனால இங்கே வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். கிலோ கணக்கு கொண்டு தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் எத்தனை அட்டைன்னு கொடுக்கல, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். இங்கே பாருங்க, இங்கே வந்து 2.5 கிலோ கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. ஓகேவா? இப்போ வந்து 15 அட்டைகள் இருந்துச்சுன்னா 50 கிராமு. இப்போ 2.5 கிலோகிராம் இருந்துச்சுன்னா இதை வந்து 2500 கிராம். இதை வந்து இங்கே மேலே எக்ஸை வந்து என்ன ஆகும்னா அதிகரிக்கும் தான், எக்ஸ் வந்து குறையாது. அப்போ இது வந்து நேர்விகிதத்தில் தான் இருக்கு. 15க்கு 50 கிராம், 50 கிராமுக்கு 15 அட்டை. 2500 கிராமுக்கு வந்து அட்டை வந்து அதிகரிக்கும் தானே. அப்போ வந்து நேர்விகிதம் கூடுதல் தான், கூடிக்கிட்டு போகுது. அப்போ நேர்விகிதம். இதுக்கு என்னன்னா x1 டிவைடட் பை x2 ஈக்குவல் டு x1 டிவைடட் பை y1 ஈக்குவல் டு x2 டிவைடட் பை y2. இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. இதை வந்து அப்படியே எடுத்து எழுதிப்போம். x1 x2 y1 y2. ஓகேவா? இதை எடுத்து அதிலே சப்ஜெக்ட் பண்ணிடுவோம். அப்படியே x1ங்கிறது 15 டிவைடட் பை y1ங்கிறது 50 ஈக்குவல் டு x2ங்கிறது எக்ஸு, y2ங்கிறது 2500. இதை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். 15 × 2500 ஈக்குவல் டு 50 × எக்ஸு, இல்லை எக்ஸ் × 50. ஓகே, எக்ஸை அப்படியே இந்த பக்கத்தை வச்சுக்கிட்டு 50 இங்கிட்டு கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் × 50 ஈக்குவல் டு 15 × 2500. 50 கீழே கொண்டுட்டு போயிடலாம். மல்டிபிளில் இருக்குது, இங்கிட்ட வர டிவைடில் வந்துடும். இப்போ 15 × 2500 எக்ஸ் ஈக்குவல் டு 15 பெருக்கல் 2500 டிவைடட் பை 50. இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்கிறது 5. 5ஆல் வந்து 15 கேன்சல் பண்ணோம்னா 3. அப்போ 3 250 வந்து 750. எக்ஸ் ஈக்குவல் டு 750. நமக்கு தேவையான அட்டைகள் வந்து கிடைச்சிருச்சு. தேவையான அட்டைகளின் எண்ணிக்கை 2.5 கிலோகிராம் எடை, 2.5 கிலோகிராம் எடையில் 750 அட்டைகள் உள்ளன. 750 அட்டைகள் உள்ளன. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.